அற்ப பதர்களே, யார் நீங்கள்? காலங்காலமாய் என்னை மறந்து நான் செய்து வந்த தவத்தை நொடியில் கலைத்து கெடுத்து விட்டீர்களே. ஐயோ சாமி, நாங்க பாம்பு பிடிக்கிறவங்க. உள்ள பாம்பு இருக்குன்னு தான் கைய விட்டேன். நீங்க இருப்பீங்கன்னு தெரியாது சாமி. உண்மை பேசியதாலும் தொழில் நிமித்தம் செயல்பட்டதாலும் உங்களை சபிக்காமல் விடுகிறேன். ஆனாலும் ஒன்று சொல்வேன், இந்த பூமியில் பாம்புகளும் ஒரு உயிரினம், அதிலும் சபிக்கப்பட்ட இனம். அதை நீங்கள் பிடிப்பதும் கொல்வதும் துளியும் சரியல்ல. எங்க தொழிலே அதானுங்களே சாமி. நாங்க இல்லைன்னா பாம்புங்கெல்லாம் அதிகமாகி மனுஷங்க யாரும் நிம்மதியா வாழ முடியாதுங்களே சாமி. போதும், நிறுத்து. கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் உணவினை பார்த்து பார்த்து அழிப்பவன் அந்த பரமன். யாரும் யாரையும் அழித்து வாழ வேண்டிய அவசியம் இந்த பூமியில் இல்லை. உங்களுக்கு மட்டும் ஏன் இந்த கொலைப்பிழைப்பு? கொலைப்பிழைப்பா? சாமிகளுக்கு பாம்புகளை பத்தி சரியா தெரியல போல் இருக்கு. பாம்பு பிடிக்க தனி தைரியம் வேணும். பாம்புன்னா படையே நடுங்கும். ஆனா நாங்க நடுங்க மாட்டோம் சாமி. தற்குறியே, மண்ணில் பயத்துடன் திரியும் பாம்புகளை பிடிப்பதை ஒரு பெரிய விஷயமாக கருதுகிறாய். அது என் போன்ற சித்தர்களுக்கு ஒரு அற்பமான விஷயம் என்பதை தெரிந்து கொள். பாம்பை இப்பொழுதே இங்கேயே வரவழைத்து காட்டுகிறேன் பார். முட்டாள்களே, இந்த மாதிரி பாம்புகளை பிடிப்பதெல்லாம் வீரத்தோடு சேர்த்து அல்ல. உனக்குள்ளே ஒரு பாம்பு இருக்கிறது. அதை எழுப்பி பிடிக்க உன்னால் முடிந்தால் நீதான் வீரன். எனக்குள்ள ஒரு பாம்பா? என்ன சாமி சொல்றீங்க? ஆம், உனக்குள் மட்டும்